இந்த வீடியோல நம்ம வந்து ஈக்லிபிரியத்துல இருந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஈக்லிபிரியம் கான்செப்ட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சால்வ் பண்ண நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயோ போர்டு எக்ஸாம்லயோ மேபி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கேபி வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்றாங்கன்னா ஈக்லிபிரியத்தோட அதோட ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. இங்க ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஈத்தேன். ஈத்தேன் வந்து நமக்கு எப்படி டீகம்போஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தீனாவும் ஹைட்ரஜனாவும் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதோட கேபி வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது போக என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. வாட் இஸ் த ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஈத்தேன் when it is placed in a flask at 4 atmospheric pressure and allowed to come to equilibrium. அப்போ 4 atmospheric pressure வந்து உள்ள வந்து ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிட்டு அது ஈக்லிபிரியம் வரதுக்கு வந்து அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க 4ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ நமக்கு எவ்வளவு இனிஷியல் பிரஷர் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 4 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈத்தீனோட இனிஷியல் பிரஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஈத்தீன் மாலிகுலோ இல்ல ஹைட்ரஜனோட பிரஷர் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. அப்போ ஈக்லிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பிரஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். நமக்கு என்ன ஆகுது ஈத்தேன் வந்து ஈத்தீனாவும் ஹைட்ரஜன் நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அப்போ ஈத்தேன் வந்து நமக்கு என்ன ஆகிடும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஈக்லிபிரியத்துல அதோட பிரஷர் வந்து நமக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கான நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ கேபிக்கு என்ன ஃபார்முலா, அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் மாலிகுல் C2H ஈத்தீன். அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஈத்தீன் இன்ட்டு ப்ரெஷர் ஆஃப் வந்து நமக்கு வந்து என்னது ஹைட்ரஜன் கேஸ் டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் ஈத்தேன் கேஸ் C2H6 தான் நமக்கு வந்து ஃபார்முலா. இப்போ நம்ம அந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். கேபியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.04. இஸ் இட் கரெக்ட்? அப்போ ப்ரெஷர் ஆஃப் வந்து ஈத்தீன் மாலிகுல் ப்ரெஷர் ஆஃப் ஈத்தீன் மாலிகுல் நமக்கு வந்து தெரியாது. அதனால எக்ஸ், ஹைட்ரஜனும் தெரியாது நமக்கு வந்து எக்ஸ். அப்போ ஈத்தேனுக்கு நமக்கு எவ்வளோ வரும்னா 4 - x வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 0.04 which is equal to x power 2 divided by 4 - x. அப்போ then what is the x value? Sorry, what is that x power 2? X power 2 which is equal to 0.04 into 4 - x. நம்ம வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ரெண்டு வேலையும் நமக்கு வந்து மல்டிபிகேஷன் பண்ணணும். நமக்கு என்ன கிடைக்கும் 0.16 minus 0.04 x வந்து நமக்கு வந்து கிடைக்குது. சரி கரெக்ட்? அப்போ இது நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா x power 2 ஓட வேல்யூ. அப்போ x எல்லாத்தையும் ஒரே பக்கத்தில் வந்து கொண்டு வந்தா x power 2 மைனஸ் வர்றது ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ 0.04x minus 0.16 which is equal to 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஒரு quadratic equation வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ how to solve this quadratic equation? நமக்கு என்ன ஃபார்முலா x equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by நமக்கு வந்து 2a. இதுதான் நமக்கு வந்து quadratic equation நமக்கு வந்து ஃபார்முலா. அப்போ இங்கே here what is the a is equal to 1, b is equal to 0.04 and c which is equal to minus 0.16. அப்போ ஏன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு வந்து a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு வந்து b. அப்போ நம்ம c வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இங்கே நீங்கள் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x equal to minus 0.04 plus or minus root of அப்போ b என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 0.04 தான் இல்லையா? அப்போ 0.04 the whole power வந்து 2b squared minus 4 into 1 into c யோட வேல்யூ எவ்வளவு minus 0.16 இல்லையா? minus 0.16. அப்போ இங்கே மைனஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது divided by 2a. அப்போ 2aன்றது என்ன பார்த்தீங்கன்னா 2 into 1 இல்லையா? அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண நமக்கு என்ன கிடைக்குது minus 0.04 plus or minus root of இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன வரும் உங்களுக்கு 0.0016 வந்து வரும். இது மைனஸ் மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 0.64 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 4 into 60 வந்து நமக்கு 64 இல்லையா? அப்போ 64 டிவைட் பை நமக்கு என்ன கிடைக்குது 2 வந்து கிடைக்குது. இதை நம்ம வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் minus அப்போ x which is equal to minus 0.04 plus or minus root of இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0.6416 வந்து நமக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து 64 மாதிரி நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம டிவைடட் பை 2a நம்ம என்ன பண்ணலாம் 2 வந்து எடுத்துக்கலாம்.
அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -0.04 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 64 வந்து இருக்குது. அப்போ 64னா நமக்கு என்ன மீனிங் 8 தான் நமக்கு வரும் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் வந்து 0.8 வந்து நமக்கு வந்து வரும். 0.8 டிவைட் பை நமக்கு என்ன கிடைக்கும் 2 வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து ரெண்டு வேல்யூ வந்து இருக்குது. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம், மைனஸ் வச்சு ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -0.04 ப்ளஸ் நமக்கு என்ன வருதுன்னா 0.8 டிவைட் பை நமக்கு என்ன வருது 2 வந்து வருது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இது நமக்கு 0.04 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0.76 டிவைட் பை 2 இல்லையா? 0.76 டிவைட் பை 2 இதை நீங்கள் ரெண்டால் டிவைட் பண்ணும்போது 0.38 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ? எக்ஸ் ஈக்குவல் டு 0.38 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம வந்து எடுத்துப்போம். இன்னொரு வேல்யூ நம்ம மைனஸ் போட்டோம் அப்படின்னா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ நமக்கு ஓவரால் நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ்ல வந்து வேல்யூ கிடைக்கும். எப்பவுமே நம்ம மைனஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.38 வந்து நமக்கு வந்து வருது. So what is the x value? X equal to 0.38 வந்து வருது. அப்போ இனிஷியலா நம்ம என்ன எடுத்துக்கிறோம் C2H6 ஓட கான்சன்ட்ரேஷன். C2H6 ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இனிஷியலா நமக்கு வந்து 4 அட்மாஸ்பரிக் பிரஷர் வந்து இருக்குது. கான்சன்ட்ரேஷன் கிடையாது பிரஷர். ஓகேவா? அப்போ 4 எடுத்துக்கிறோம். அது வந்து -0.38 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ 4லேருந்து 0.38 மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளோனா 0.32 வந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தேன் மாலிகூல் C2H6. அப்போ நமக்கு வந்து ப்ரெஷர் ஆஃப் ஈத்தீன் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் pressure of C2H4 which is equal to அப்போ அந்த x ஓட வேல்யூ தான் கிடைக்கும் 0.38. அதோட pressure வந்து நமக்கு என்ன 0.38 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அட்மாஸ்பரிக் pressure வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனுடைய pressure நமக்கு எவ்வளோ இருக்கும் அதுவும் நமக்கு வந்து 0.38 தான் இருக்கும். ஸோ இதான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஆனால் நம்மகிட்ட கேட்டிருக்க வந்து பார்த்தீங்கன்னா pressure of ஈத்தேன் மட்டும் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பட் pressure of ஈத்தேன் அண்ட் ஹைட்ரஜன் நீங்கள் வந்து எடுத்துங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது கரெக்டாக ஒரு ஆன்சர் வந்து எடுத்து எழுதும்போது நமக்கு இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க ஈத்தேன் மட்டும் தான் வந்து கேட்டுக்கிறாங்க. ஈத்தேனோட ப்ரெஷர் மட்டும் எடுத்து எழுதுங்க. மேபி அடியில் வந்து வேணா நீங்க வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஈத்தீன் அண்ட் ஹைட்ரஜன் நீங்க வந்து எழுதிக்கலாம். பட் இதை வந்து நீங்க வந்து மெயினா நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும் போர்டு எக்ஸாமுக்கு.